வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவுகளுக்கு பிறகு சிவி செலெக்ஷன் யாருக்கெல்லாம் கிடைக்கிறது, யாரெல்லாம் சிவி அப்லோடில் ரிஜெக்ட் ஆகியிருக்கார்கள், சிவி அப்லோடை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட் கேட்கப்படுகிறது, குரூப் 4 செகண்ட் சிவி லிஸ்ட்டு வருமா வராதா, இவைகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் மொத்தமாக 2026 ஆனுவல் பிளானர் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிட போகிறாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிவி லிஸ்ட்டை முடித்த உடனேயே இன்னும் ஒரு சில தினங்களில் 2026 ஆனுவல் பிளானர் இருக்கும். அந்த 2026 ஆனுவல் பிளானரில் தலைவர் பிரபாகர் அவர்கள் குறிப்பிட்டே சொல்லிட்டாருங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் ஆனுவல் பிளானரை நாங்கள் வெளியிடுவோம். இது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இனி வந்த காலங்களில் வேக்கன்சிஸ் எல்லாமே நாங்கள் அதிக அளவில் கொடுக்குவோம். வேக்கன்சிஸ் இங்கிஸ் கண்டிப்பாக இந்த 2026 ஆனுவல் பிளானரில் இருக்கும். இந்த மாதிரி குரூப் 4 வேக்கன்சிஸ் எல்லாம் கம்மியாக இருக்காது, கண்டிப்பாக வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி 2026 அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் என்று அதன் தலைவர் எஸ்கே பிரபாகர் அவர்கள் தெரிவித்தார். தமிழக அரசின் பல்வேறு துறைகளுக்கு அலுவலர்கள், பணியாளர்கள் டிஎன்பிஎஸ்சி வாயிலாக தேர்வு செய்யப்படுகின்றனர். இதன்படி 2026 போட்டிக்கான தேர்வு அட்டவணை விரைவில் வெளியாகும் என்று குறிப்பிட்டார். விரைவில்னா குரூப் 4 சிவி லிஸ்ட் எல்லாம் முடிந்த உடனேயே இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இது நம்மளுடைய ஆனுவல் பிளானர் வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். தேர்வாணைய தலைவர் இதை குறிப்பிட்டதுனால ஸோ நம்ம எல்லாருமே இதற்கு தயாராகி கொள்ளலாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 பார்த்திங்கன்னா அந்த ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் தாங்க இருக்குது. ஸோ ரேங்க் லிஸ்ட்டில் இந்த மதிப்பெண்கள் எடுத்தவங்களுக்கு விஏஓ பணிகள் கிடைக்குமா? ஸோ ஆல்ரெடி விஏஓ பணியிட பார்த்திங்கன்னா அந்த கலந்தாய்வை முடியும் வரை நேரடி மூலமும் நிரப்ப இடைக்கால தடை விதிப்பு போட்டிருக்காங்க. இந்த விஏஓ 218 போஸ்டிங் பார்த்திங்கன்னா அப்படியே பெண்டிங்கில் தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா இடைக்கால தடை ஒன்று போட்டிருக்கிறதுனால விஏஓக்கு நிரப்ப இனிமேல் கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. ஸோ விஏஓவில் இடைக்கால தடை நீடிக்குது. ஓகேங்களா, விஏஓ மட்டும் நிரப்ப முடியாது, மற்ற பதவிகளை இந்த ஆண்டு நிரப்ப போகிறாங்க. அது கன்ஃபார்மாக உங்களுக்கே தெரியுங்க. ஸோ இந்த ஜிடி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ரேஞ்சுக்குள்ளார வரணும் அப்படின்றது. ஸோ ஜிடி ஜென்ரல் கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரேங்க்குள்ளார இருக்கணும் எல்லாத்துலேயும் சேர்த்து. அதே மாதிரி பிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8,500 ரேங்க்குள்ளார இருக்கணும். அதே மாதிரி எம்பிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5,800லேருந்து 6,500க்குள்ளாமல் இருக்கணும். ஓகேங்களா, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 3,500க்குள்ளாமல் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி இவங்கெல்லாம் எது இருந்தாலும் ஓகே, அவங்களுக்கு கண்டிப்பாக பணி வாய்ப்பு கூப்பிடுவாங்க, சிவி கூப்பிடுவாங்க. சிபி அப்லோட் பண்ணிக்கோங்க. சிபி அப்லோடில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதி சான்றிதழில் தந்தை பெயர் இருக்கிற மாதிரி கணவர் பெயர் இருக்கிற மாதிரி போட்டிருக்கீங்க. ஆனால் தந்தை பெயர் இருந்தால் மட்டும்தான் அது எலிஜிபிலிட்டி ஆகும். உடனடியாக நீங்கள் ஆன்லைனில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தாசில்தார் ஆஃபீஸில் போய்ட்டு அதை உடனடியாக மாற்றிக்கணும். இதனால் சிவியில் நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிருக்கீங்க. அதனால் இனி வரும் காலங்களில் சிவியில் யாரும் ரிஜெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இதை நம்ம ஒரு விழிப்புணர்வாக சொல்கிறோம். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 வேகன்சிஸ் உயர்த்தப்படுமா? ஏன்னா விஓ பார்த்திங்கன்னா இப்போ இடைக்கால தடை போட்டதுனால விஓ தடை இருக்கிறது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் புதிய வேகன்சிஸை டிஎன்பிஎஸ்சி ஒரு 500லேருந்து ஒரு 1,500 வேகன்சிஸை சேர்த்துவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.